மக்களே. மாதம் எங்களுக்கு நம்ம ராசினிக்கு சிறப்பான போது நடக்கும். அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ எங்களுக்கு கஷ்டங்களை தீர்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தொழிலையோ குடும்பத்திலையோ வியாதியோ கல்வியோ கடனோ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும் இங்கே வந்தால் எல்லா காரியம் நடந்துட்டு இருக்குதுன்னு. நிறையா மக்களுக்கு திருமணம் குழந்தை வாய்ப்புகள் எல்லாம் கிடச்சிருக்கு. இன்னும் சிறப்பாக நடக்கும் மகனே. இந்த பட்டிக்கு வரல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் மக்களே. அடுத்தது இந்த மாதம் சிறப்பு இல்லாத ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப இந்த ஆண்டு இந்த மாதம் சிறப்பு இல்லை மகனே. சிம்ம ராசிக்கும் சிறப்பு இல்லை, கும்பராசிக்கும் சிறப்பு. வாகனத்தில் ஜாக்கிரதையாக போய்க்குங்க. கல்வியில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு மதிப்பெண் சுமாராக தான் வரும். அதில் ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க. ஏன்னா நேர கோளாறு இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ராசி? சிம்ம ராசி, அடுத்தது கும்பராசி, மீன ராசி. 3 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 30 நாள் ரொம்ப சிறப்பு இல்லை. விபத்துகள் ஏற்படும். கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வாகனத்துலாம் மெதுவாக போயிட்டு வாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த 3 ராசிகள். சிறப்பான ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது இந்த மாதம். மேச ராசி சிறப்பாக இருக்குது மகனே. தனுசு ராசியும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதனால் 2 ராசிக்காரங்கள் உங்களுக்கு பொன் பொருள் ஏதாச்சும் ஆவணம் வாங்கணும்னா கடன் வாங்கி வாங்கினா கூட இந்த மாதம் வாங்கினீங்கன்னா அந்த கடன் உடனே சீக்கிரமாக கட்டி முடிச்சுக்கலாம். அதனால் சிறப்பான ராசி அதுதான் மகனே. இந்த மாதம் ஆண்டு பலன் நான் பாடிடுறேன் மகனே. மேச ராசி மக்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 80 பங்குதான் நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். அடுத்தது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். ஏதோ இந்த ஆண்டு ஏதோ ஒரு வாகனமோ ஏதோ ஒரு பட்டியோ நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ராசியாக இருக்குது இந்த வருஷம். ரிஷப ராசி மக்களுக்கு இந்த ஆண்டு அது சிறப்பாக தான் இருக்குது. போன ஆண்டு விட இந்த ஆண்டு உங்களுக்கு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது மகனே. 2025. அடுத்தது கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் நிறையா திருமணம் ஆகும் மிதுன ராசிக்கார மக்களுக்கு. அதனால் இந்த வருஷம் திருமணம் ஆகாதவங்க தான் தோஷம் ஏதாச்சும் தான் உங்கள் குலதெய்வத்து கோயிலையோ கொடுமுடியிலையோ ஏதோ ஒரு 3 கூட கடல் இருக்கிற பக்கமோ 6 இருக்கிற பக்கமோ தோஷத்தை கழிச்சுக்கங்க. இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமாக இருக்குது. திருமணத்துக்கு தடை இருக்கிறது கூட தடை இல்லாத திருமணம் நடக்குங்கிற மாதிரி உத்தரவு வந்துருக்குது எனக்கு. இதெல்லாம் வந்து ஜோதிட கணக்கு கிடையாது, இயற்கை கணக்கு. ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. கல்வி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி மக்கள்கள் கொஞ்சம் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. நல்லா இருக்குது இந்த வருஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு இல்லை. வாகனத்தில் ஜாக்கிரதையாக போவாங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் போக்குவரத்து வருங்கிற மாதிரி உத்தரவு வந்திருக்குது. அதனால் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். மருத்துவ செலவுகள் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். அதனால் சிம்ம ராசி மக்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் காமிக்குது. அடுத்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் வர மாதிரி கணக்கு காமிக்குது. இந்த ஆண்டு சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது, சுமாரான வருஷமாக இருக்குது. உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்காங்க மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சனி தசை ஆரம்பிக்க போகிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தொழில் கொஞ்சம் நல்லா சுமாராக தான் இருக்கும். வேறு பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிற மாதிரி தான் கணக்கு காமிச்சுக்குது. ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது துலாம் ராசி மக்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ஆண்டு சிறப்பான மாதமாக இருக்குது. அரசாங்க தொழில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இந்த ஆண்டு உத்தரவு இருக்குது. அதனால் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு என்ன சத்தம் கணக்கு பாடுறேன். அரசாங்க தொழில்கள் யாராச்சும் படிக்க அதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள். பரிசு எழுதுங்க. மதிப்பெண் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துலாம் ராசிக்கார மக்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அரசாங்க தொழிலுக்கு சிறப்பாக தெரியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு அது சுமாராக தான் இருக்குது. பெருசாக பலன் இல்லை. கடன் பிரச்சனைகள் அதிகமாக வர மாதிரி இருக்குது. குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த விருச்சிக ராசிக்கு சுமாராக தான் இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மக்கள்கள் தொழில் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தொடங்குனீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தொழிலை அப்படியே நடத்திட்டுருங்க. இல்லைன்னா கூலி தொழிலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஏன்னா சனிப்பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு பலன் கிடைக்காம இருக்குது. அதனால் தனுசு ராசிக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்தது வந்து அமைதியாக மக்களை சத்தம் வந்தாவே எனக்கு கிடக்கும். மகர ராசிக்கு இந்த ஆண்டு சுமாராக தான் இருக்குது. அடுத்தது கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு இல்லாத இருக்குது. வாகனத்தில் ஜாக்கிரதையாக போய்க்கிங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும், ரொம்ப அதிகமாகும், கடன் கட்ட முடியாது.
அதனால் கொஞ்சம் வாகனத்துலேயும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக போய்க்க. மீன ராசிக்கு சிறப்பில்லை, இந்த ஆண்டு சிறப்பில்லை. மீன ராசிக்கு ரொம்ப விபத்துகள் ஏற்படும், சேதமாகுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க மக்களே. மீன ராசிக்கு அப்பப்போ வந்து குலதெய்வம் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் கோயில் சன்னதி இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் சன்னதி அதாவது சன்னதி இருந்தால் நீங்கள் போய் அங்கே விளக்கு பற்ற வைங்க. இந்த மாதிரி சிறப்பாக ஏதோ நேரம் சரியில்லைன்னு இந்த மாதிரி செய்யும் மக்களே, உங்களுக்கு பலன் கிடைக்கும் மக்களே. எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டேன். இந்த ஆண்டு பலன் 2025 ஆண்டு பலன் பாடியா